ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெவல் கிராஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். நம்ம தமிழ்நாட்டிலுமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இங்கே இருக்க சென்னை தியேட்டர்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி, அமலா பால் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அர்ஃபஸ் ஐயப்ன்ற டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத் த்ரில்லர் ஜானர்னே சொல்லலாம். அந்த படத்தோட ஜானர் மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஊர்ல நடக்குதுன்றது சொல்லலை. இது ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு அரண்ட பாலைவனம் மாதிரி. அங்கே சுற்றி ஒரு வீடு ஊர் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு ரயில்வே கிராஸ் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு ரயில்வே ஒர்க்கர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஹீரோ ஆசிஃப் அலி. அவருக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று அங்கே இருக்கு. ஆனால் சுற்றி அவர் வீடை தவிர ஒரு சுற்றி முற்றி ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீடு யாருமே மனுஷன் இதுவே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாலைவனம் அரண்ட பாலைவனம் மாதிரி இருக்கு. லைக் இது எந்த ஊருன்றது உங்க படத்துல மென்ஷன் பண்ணல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒன்று வருது ஒரு நாள். அதை அவர் வந்து இந்த சிக்னல் கொடுக்குறாரு. கொடுத்து திருட்டு அந்த பக்கம் போய் பாக்குறாரு. யாரோ ஒரு ட்ரெயின்ல இருந்து குதிக்கிற மாதிரி இருக்கு. குதிச்சா மாதிரி இருந்தது அவருக்கு. போய் பார்த்தா அங்க ரயில் லெவல் கிராஸ் பக்கத்துல ஒருத்தங்க விழுந்து கிடக்குறாங்க. யாரும் போய் தட்டி பார்த்தா அவங்க தான் அமலா பால். அவங்களுக்கு வந்து தண்ணி தெளிச்சு உள்ள அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி கொடுக்குறாரு. உங்க கை கால்லாம் அடிபட்டிருக்கு, அது கொஞ்சம் மருந்து கொடுக்குறாரு. கொடுத்தப்ப அவங்க வந்து அவங்க கதையெல்லாம் இவர்கிட்ட ஆசிஃப் அலி கிட்ட சொல்றாங்க. இவரும் ரொம்ப வருஷமா இங்க லெவல் கிராஸ் பார்த்துட்டு தனியாவே இருக்கிறதுனால ரயில்வே ஒர்க்கர் தான், பட் தனியாவே இருக்கிறதுனால இவரும் இவரோட கஷ்டங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே ஒரு மிஸ்ட்ரியான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது இவங்க ரெண்டு பேருக்கு அப்படின்றது அந்த படத்தோட ஒரு நீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் சொல்லுவோம். படம் பூரா த்ரூ ஆஃப் த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் இது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி பிரமாதமாக பண்ணியிருக்காரு படத்தில். அவரோட லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிதாமகனில் வர விக்ரம் லுக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு லுக்கு. லைக் அப்படியே ஒரு சைக்கோபாத்துன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு ரகடான ஒரு லுக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சூப்பராக எழுதியிருக்காங்க. அவரோட கேரக்டர் அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. படத்துலையுமே நிறைய இடங்களில் செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு மேனரிசம், லைக் அந்த ஒரு அவரோட அந்த ஒரு ஹியூமர், அது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காரு. படத்துக்கு தேவையான விஷயங்கள்ல ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஆசிஃப் அலியோட கெரியர்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு தரமாக இருந்தது அவரோட ஆக்டிங். அதே மாதிரி அமலா பால் அவங்களும் வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க படத்தில். உண்மையாக அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது அவங்க கேரக்டரில். பட் அவங்க ரொம்ப பிரமாதமாக ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக கொடுத்துருந்தாங்க படத்தில் தேவையான இடங்களில். ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்தோன்னு ஒரு பயம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவங்க பழகிக்கிற ஒரு விதம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க அமலா பால். மெயினாக அதே மாதிரி வந்து சரஃபுதீன் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டராக பண்ணியிருக்காரு ஒரு ரோல். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துக்கு. அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். இந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து படம் புரியறது. அவரோட கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டரான்றது நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் நீட்டாக இருந்தது அவரோட கேரக்டருமே படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி விஷால் சந்திரசேகரோட மியூசிக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். சாங்ஸ் எதுவும் இந்த படத்தில் கிடையாது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி நிறைய இடங்கள் அந்த பாலைவனத்தில் வர அந்த ஒரு சின்ன சவுண்டாக இருக்கட்டும், அது பாலைவனம் மாதிரி தான் இருக்குது அந்த ஊர். அதே மாதிரி அந்த ரயில்வே கிராஸில் வர ட்ரெயின் சவுண்டு ப்ளஸ் அங்கே சுற்றி இருக்கும்போது நீங்கள் அந்த ஆர்ஆர் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா படத்துக்கு பிரமாதமாக இருந்தது. ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படத்தில் அதிகமாக மியூசிக் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சின்ன சின்ன சவுண்ட் தான், எல்லாமே லைவ் சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதமாகவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அப்பு பிரபாகரோட சினிமாட்டோகிராஃபிங் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ சூப்பராக எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒரு செட் வச்சு எடுத்திருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது. பட் பிரமாதமாக இருந்தது படத்தில். அந்த ஒரு வீடு, அந்த ஒரு லெவல் கிராஸ், அந்த ஒவ்வொரு ஆங்கிள்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில். ஒரு 2-3 சீன்ஸ் தான் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வருது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு வீடு, அதை சுற்றி அந்த ஒரு லெவல் கிராஸ், அதை சுற்றி எடுத்திருந்தார். ரொம்ப நல்லா நீட்டாக அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியும். அதே மாதிரி தீபு ஜோசஃபோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே நீட் அண்ட் கிறிஸ்பாக இந்த த்ரில்லரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எடிட்டிங் பிரமாதமாக அந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு நான் லீனியர் டைப் ஆஃப் ஒரு கதை தான் இது. லைக் என்னன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சின்ன சின்னதாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆடியன்ஸ்க்கு புரிற மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. ஸோ டியூரேஷனும் எங்கேயும் லேக் ஆகாத அளவுக்கு நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து எடிட்டிங்கில் அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி அர்ஃபஸ் ஐயப்போட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு த்ரில்லர் கான்செப்ட் தான் அந்த படம். மெயினாக அது வந்து 3 கேரக்டர் தான் இந்த ஃபுல் படம் ஃபுல்லாக வர போகிறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி ஒரு 2 கேரக்டர் ஆசிஃப் அலி அண்ட் அமலா பால் தான் படத்தோட ஒரு முக்கவாசி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வைக்க போகிறாங்க உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் படத்தில் ஒரு சின்ன ஒரு கழுதை ஒன்று இருக்கு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் உள்ளுக்குள்ள வந்து ப்ளே பண்ண போகுது. அப்போ அதுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக ரைட்டிங் எழுதிருக்கணும் பாருங்கள். பிரமாதமாக எழுதி இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ எங்கேஜிங்காக சூப்பராக படம் வந்து உள்ளுக்குள்ளே போச்சு. லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அமலா பால் அண்ட் ஆசிஃப் அலியோட கான்வர்சேஷன்ஸ் தான். பட் அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர பயப்படுறது, அதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே பழக்கிறது. லைக் அதே மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மனுஷன் இதுவே இல்லாமல் ஒரு 5-10 வருஷம் கிட்ட லைக் அப்படியே வந்து தனியாகவே வாழ்ந்துட்டு அந்த ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள ஒரு லெவல் கிராஸ் பக்கத்தில் அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே
தனியாகவே வாழ்ந்துட்டு அவர் திடீர்னு ஒரு மனுஷங்களை பார்த்தோன்னா அவர் கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷன் அந்த ஒரு பிஹேவியர் அதெல்லாம் அது பிரமாதமாக இருந்தது. எஸ்பெஷலி ஆசிஃப் அலியோட ஆக்டிங்கும் வேற லெவல். அதுமாதிரி அமலாப்பாவோட ஆக்டிங் இவங்க 2 பேருமே தூக்கி நின்று கொண்டு போனாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படத்தை. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரோட கேரக்டரும் அந்த வீட்டுக்குள்ளேயே சூப்பராக இருந்தது. ஸோ இவரோட ஒரு கதை அவங்களோட ஒரு கதை ஸோ அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது படம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போச்சு. செகண்ட் ஹாஃப்மே அதே மாதிரி தான் ரொம்ப வந்து நீட்டாக படத்தை வந்து உள்ளுக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா வச்சிருந்தாரு. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் 2 ட்விஸ்ட்டுமே எதிர்பார்க்கல. டுவர்ட்ஸ் த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் படத்துக்குள்ள இருக்கும். அது பாருங்க தெரியும், செம்மையாக இருந்தது அந்த ட்விஸ்ட்டு. அதோட டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஆக்சுவலி எனக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ண கிளைமேக்ஸே அதுதான். பட் ஆனால் அது நிறைய பேர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் உள்ளுக்குள்ளே நடந்தது படத்தில். பட் எனக்கு டக்குன்னு நானே ஒரு எதிர்த்து ஒரு ப்ரிடிக்ட் ஒன்று பண்ணேன். பட் அது அப்படியே நடந்தது. பட் ஆனால் ஒரு அன்பிரடிக்டபிளான உண்மையை சொல்லணும்னா லைக் ஒரு ஆடியன்ஸை நீங்கள் பார்க்கும்போது படத்து பிளாங்காக போய் படத்தோட கதை எதுவும் தெரியாமல் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து அன்பிரடிக்டபிளான ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் 2மே இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் வந்து ரொம்ப வந்து நீட்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேல. எஸ்பெஷலி ரைட்டிங் ஒவ்வொருமே டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அர்ஃபஸ் ஐயப் அவங்க டீமோட ரொம்ப நல்லா நீட்டாக டைலாக்கும் எழுதியிருந்தார். ஏன்னா எல்லாமே வந்து படத்தில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இது வந்து லைக் ஒரு லேக் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் வச்சு 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக. அட் த சேம் டைம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ப்ளஸ் எதுவுமே வள கொல டைலாக் தூக்கம் வருதுடா டைலாக் அப்படின்னு எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக படத்துக்கு தேவையான ஒரு டைலாக். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு படத்தோட ஃபர்ஸ்ட் டைலாக்கே வந்து உங்களுக்கு படத்தோட ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இடத்த காட்டுறது, அந்த லெவல் கிராஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக காட்டி கொண்டு போகணும். ப்ளஸ் கதைக்கு தேவையான ஒரு விஷயங்களும் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருந்தாரு. உண்மையிலே இது வந்து ஒரு பெருசாக அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கல, எதுவுமே ஒரு ரிவ்யூ பார்க்கல. சடனாக அந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சு. நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி தான் நான் பார்த்த படம் இது. ஸோ நம்ம சென்னையில் இந்த சப்டைட்டில்ஸோட இந்த படம் வந்து ஓடுது. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ஒரு த்ரில்லர் மலையாள படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இந்த படம் ஏன்னா சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த படம் சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு சரியான ஒரு படம். ரீசெண்டாக நான் பார்த்த மலையாள படங்கள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் இந்த படம்னு நான் சொல்லுவேன். வந்து ஆக்சுவலி இந்த படம் நான் எப்போ ஒரு மலையாள படம் வருதுன்னா ஒரு நல்ல படங்கள் வருதுன்னா ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு சரி இந்த படம் இந்த வீக் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதுவாக நம்மகிட்ட இருக்கும். லைக் பார்க்கணும் ஒரு ஐடியா இருக்கும். பட் இது ஒரு ஐடியாவே இல்லாமல் திடீர்னு வந்து நிறைய கிரிட்டிக் கிட்ட ரொம்ப நல்ல ஒரு பாராட்ட பெற்ற ஒரு படம். சரி நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது லைக் ஏன் இந்த படத்தை இவ்வளோ பாராட்டியிருக்காங்கன்றது. அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக இருக்குது. மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காது. ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பர்னிங் ஸ்க்ரீன் பிளேல இந்த மாதிரியான ஒரு படங்கள் நிறைய இந்த அவார்ட் வின்னிங் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஸ்லோ த்ரில்லர் படங்கள் பார்க்குற ஜேர்னலில் இந்த மாதிரி ஜேர்னலில் இருக்க படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் இந்த படம் பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து போர் அடிக்குமோ லைக் ரொம்ப ஸ்லோவாக அப்படி இப்படின்னு ஒரு இடன் லேஸ்லாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கிளியராக ஒரு த்ரில்லர் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது அப்படி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒரு படம். பட் ஒரு ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே அது மட்டும் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ரீசெண்ட் டேஸில் நான் அதிகமாக பார்த்தது இல்லை. ஸோ இப்போ தான் பார்க்குறேன். இன் ஆல் லாங்குவேஜஸ்னே நான் சொல்லுவேன். ரீசெண்டாக இப்போ தான் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் த்ரில்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலி இது வந்து ஒரு பழைய கான்செப்ட் தான். இந்த மாதிரியான ஒரு மேலோட்டமாக அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கான்செப்ட் தான். பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங்கில் பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே மலையாள படங்கள் அப்படி தான் ஒரு சிம்பிள் ஒரு பழைய கான்செப்டாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல நம்ம வந்து வேற லெவலில் மிரள வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு படம். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஒன் டைம் நீங்கள் தியேட்டரில் போய் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா சப்டைட்டில்ஸ் தியேட்டரில் இருக்கான்னு கேட்டுட்டு போகிறாங்க. மோஸ்ட் சென்னை தியேட்டர்ஸ் எல்லாமே சப்டைட்டிலாக இருக்குது. அதுமாதிரி இந்த படம் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் தான் பார்க்கணும்னா இன்னொரு ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஓடிடி ரிலீஸ் வந்துடும் இந்த படம். கண்டிப்பாக நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.